நம்ம எல்லாருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கும். நம்ம சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கொஞ்சம் பணம் ஜாஸ்தியாக இருந்தாலோ இல்லை நம்மளுக்கு லாக்கர் ஃபெசிலிட்டி வேணும் ஆர் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு ஒரு பேங்க் பிரான்ச் அப்ரோச் பண்ணும்போது நம்மள ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அப்ரோச் பண்ணுவார். அவரோட எக்ஸ்ப்ளனேஷனில் ரிட்டர்ன்ஸை பற்றி அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஆனால் சார் இது கேரண்டீட் இன்கம் ப்ராடக்ட் சார் இது கேபிட்டல் ப்ரொடெக்டட் ப்ராடக்ட் சார் அண்ட் இந்த ப்ராடக்ட்டில் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ், டேக்ஸ் பெனிஃபிட், சேஃப்டி ஆல் இன் ஒன் ப்ராடக்ட் சார்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இதெல்லாம் நம்மளுக்கு கேட்கும்போது ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடான ஒரு ஃபீல் வரும். பட் முக்கால்வாசி பேருக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் புரிஞ்ச மாதிரி காட்டிப்போம். அண்ட் இந்த விஷயம் அந்த ரெப்ரசன்டேட்டிவ்க்கும் தெரியும். ஏன்னா நம்ம தான் காம்ப்ளெக்ஸாக இருந்தால் தான் நல்ல ப்ராடக்ட், பெஸ்ட் ப்ராடக்ட்னு சப்கான்ஷியஸாகவே நம்புகிறோம். நம்மளை இங்கே எது ஸ்டாப் பண்ணுதுன்னா நம்மளோட ஈகோ தான். ஜாய்ஸ் ஆஃப் காம்பவுண்டிங்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் ஈகோக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஈகோ இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை நாலேஜ்னு சொல்லுவாங்க. நம்ம நாலேஜ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்மளோட ஈகோ லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்மளோட நாலேஜ் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும்போது நம்மளோட ஈகோ லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நமக்கு எது தெரியாது, எது புரியலங்கிறத அக்னாலேஜ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு உண்மையான ஞானமே பிறக்குது. ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு வரும்போது தெரியாத ஒன்றில், புரியாத ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட புரிஞ்ச ஒன்றில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷன்.